अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 12ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் திருநாள். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, தசமி திதி, கடகராசி அல்லது கடக லக்னம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும், மெயினாக ரிஷபம், கன்னி, மகரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஜோராகவே இருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவுசெய்து நண்பர்களை நம்பாதீங்க, தயவுசெய்து மூத்தவங்களை நம்பாதீங்க. என்னதான் இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாலும் அது பெருசாக பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டி பாதிப்புகள், தொழிலில் பாதிப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கௌரவமாக நடந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. மெயினாக பசங்க கிட்ட பேசுறதும் சரி, ஃபேமிலியும் சரி, அந்யோன்யம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது நல்லது. முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல கரெக்டா பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஜோன்ல போகக்கூடாது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையே இல்லாத ஆட்கள் தான் பார்ப்பீங்க. துரோகிகளை நிறைய பேரை பார்க்கக்கூடிய நாள். பொறுமையா செயல்படுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரீன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பவுல் ப்ராப்ளம் வரும். ஒரு சில பேருக்கு ஜீரணமே ஆகாது. நைட்டு ஒரே பிரச்சனையாவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல பிரச்சனைகள். தர்மத்துக்கு மீறிய ஆட்களுடைய தொடர்பு நமக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டாக்கும். கவனமா இருக்கணும். எதுலயும் சரி பொறுமையா போங்க. முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான மனசார வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் காணாம போயிடும். நல்லா தான் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் காணாம போயிடலாம். அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டா இருக்கலாம். எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எஃப்டி போடுறீங்க, இல்லை ஒரு சிட் ஃபண்ட்ஸ் போடுறீங்க, அதுக்கான ஒரு வவுச்சர், அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்களா, அந்த விஷயம் காணாம போயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பார்ட்னரோ ஏதோ ஒரு நண்பன் நமக்கு பயங்கர எதிராக வேலை செய்வான். அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இன்றைய நாள் மௌனமா இருக்கிறதே பெட்டரு. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான நிறம் வயலட் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் வெல்த் ரெண்டுமே கவனமா இருக்கணும். பெருசா ஆசைப்பட்டு புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகளை கரெக்டாக போட்டாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பொறுமையாக எந்த விஷயத்தையுமே கையாண்டிங்கன்னா போகிறோம். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாண்ட மஞ்சள்.
துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சங்கோஜம் அதிகமா இருக்கும். முதல் விஷயம். 2வது மன சஞ்சலம் அதிகமா இருக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா வேலை செய்யாது. ஆனா இந்த நாள பொறுத்தவரைக்கும் தயவுசெய்து கெட்ட பழக்கம்லாம் இருந்ததுன்னா நிறுத்திருங்க. பயங்கர ப்ராப்ளம் கொடுக்கும். நெறைய பேருக்கு ஜுரம், ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் கொடுக்கும். கவனம் காக்கக்கூடிய நாள். கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பிளான் பண்ண காரியங்கள் நல்லபடியா நடக்கணும். நம்ம வேண்டிக்கணும். தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பிரச்சனைகள் இதுலலாம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்றது, கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டரு. எதுலயுமே பொறுமையா செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும். அது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக யாருக்கும் ஏதாவது நம்ம கிளாஸ் எடுக்க போறோம்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. பெரிய பிரச்சனை பண்ணிரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய ஹெல்த்துமே கவனம் காக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்புல கவனம், அக்கறை, தப்பான எண்ணங்கள், தேவையில்லாத கருத்துக்கள், அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது பெருசா ஆசைப்பட்டு அந்த விளையாடுறேன், ஏதோ ரம்மி விளையாடுறேன், ஏதோ இதுன்னு போட்டு லைட்ல பணம் விட்டுறாதீங்க. இன்றைய நாள் பயங்கரமான போகஸ் பிரச்சனையில மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அதனால இன்றைய நாளை பத்தி கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. மெயினா இந்த நாள் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ராசியான பிங்க் நிறம். மகர ராசி இல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலுமே கவனமா இருக்கணும். அதாவது சில்வர் ஹேண்டில் பண்றவங்க, கோல்டு ஹேண்டில் பண்றவங்க, வியாபாரிகள், இந்த கந்து வட்டி பணம் கொடுக்குறவங்க, இவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது தான் பெட்ரு. கொஞ்சம் அதாவது வீட்லயும் சரி, பேச்சுவார்த்தைகள்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாத தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. ராசியான கிரீன். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல தான் பயங்கர பிரச்சனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மீட் பண்ணாம, மெயினா நண்பர்களுடைய வளையத்துல இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. சில பேருக்கு திடீர்னு பயங்கர லோ பிபி ஆயிடும். திடீர்னு நைட் நேரம் வந்து எங்கேயாவது கால் வரும். உடனே நம்ம போவோம். லாஸ்ட்ல நாம போய் பஞ்சாயத்துல மாட்டுற மாதிரி ஆயிடும். இதுதான் நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை தேவி அம்மன் ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான ஆரஞ்சு நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனம். தண்ணீர்ல விளையாடுறது தயவு செய்து நிறுத்திடுங்க. 2வது குழிக்குள்ள போறேன். இரவு நேரத்துல வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு போய் பார்க்க போறேன். தயவு செய்து போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் பொறுமையா இருங்க. போகாம இருக்கிறது நல்லது. மெயினான இன்ஜின் பார்ட், ஹார்ட், கால் முட்டில லிகமெண்ட் இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்தரோன்னு கொண்டு வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.